ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லைஃப்பில் யாருக்காக நம்ம ஸ்லீப்லெஸ் நைட் இருந்திருக்கோம், யாருக்காக நம்ம மெசேஜை டைப் பண்ணி டெலீட் பண்ணியிருப்போம், யாருக்கிட்ட நம்ம லவ்வை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம், ஈவன் தோ தே டு நாட் கேர். நம்மளை பற்றி திங்க் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த பர்சனுக்காக நம்ம லவ்வை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருப்போம். அப்படியே யோசிச்சிங்கன்னா, ஒய் டு வி சேஸ் பீப்புள் who do not even care about us? திங்க் பண்ணி பாருங்க. the reality of the life என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் இருப்போம். we start valuing someone more than ourselves. உங்களை விட நம்ம வேற ஒரு பர்சனை ரொம்ப வேல்யூவாக பார்ப்போம். அவங்க ஒரு சீன் கொடுத்தா, லைக் ஏதோ ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஹார்ட் ரொம்ப பயங்கரமாக ஹாப்பியாக மாறிடும். அவங்க ஒரு ரிப்ளை கொடுக்கலன்னா நம்ம மூட் எவ்வளோ ஸ்பாயில் ஆகுது, நம்ம டெய்லி லைஃப் எவ்வளோ ஸ்பாயில் ஆகுதுன்றது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இது லவ்வா இல்லை அட்டாச்மெண்ட்டா? நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. அட்டாச்மெண்ட்டுங்கிறது when your happiness depends on someone else present அப்பதான் அதுதான் ஒரு அட்டாச்மெண்ட். பட் நம்ம மைண்டில் ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகிரும். அது ஒரு மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், அவன் தான் நமக்கு பெர்ஃபெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகிரும். ஆனால் ரியல் லைஃப்பை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் நம்ம லைஃப்பில் ஒரு லெசன், நம்ம லைஃப்பில் ஒரு லெசனை கிரியேட் பண்ண வந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. சரி, ஓகே, நம்மளாம் ஏன் சேஸ் பண்ணுறோம்? ஒய் வி சேஸ்? அதுக்கு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு பயம். நீட் ஃபார் வேலிடேஷன், நம்ம ஃபீல் பண்ணுற லவ்வுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பண்ண வேண்டிய ஆசை. நம்ம ஃபீல் பண்ணுற லவ்வுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன், நம்ம பார்ட்னர், அதை அப்ரிசியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆசை வந்திருக்கும். நம்ம செல்ஃப் ஒர்த்தை நம்மளே கம்மியாக்கிக்கிறது. Why you do not love yourself enough? You chase people to feel worthy. ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை நம்மளே ஒர்த்தா அவங்க திங்க் பண்ணணுன்றதுக்காக many people did this. திங்க் பண்ணி பாருங்க. உனக்கு தகுதியான லவ் இருக்கான்னு நீ உன்னை கேட்குற, இல்லை அவங்கள அக்செப்ட் பண்ணி தான் உனக்கு ஒர்த்தான ஃபீல் வரணுமா? திங்க் பண்ணுங்க. உனக்கு தகுதியான லவ் இருக்குன்றத ஆப்போசிட்டில் இருக்கவனோட பார்ட்னர் அதை அக்செப்ட் பண்ணி அதை சொன்னாதான் நீ ஒர்த்தா ஃபீல் ஆகுவியா? நம்ம கிட்ட இருக்க ப்ராப்ளமே அதான். You started believing someone attention in your oxygen. கண்டிப்பாக இது உண்மையான விஷயம். சரி, ஓகே, லவ்வில் ஒரு லூப் இருக்கும். நம்ம சேஸ் பண்ணுற பர்சன்லாம் அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்தா நம்ம ஃபுல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். நம்மளோட அந்த லைஃப், அன்னைக்கு லைஃப் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப என்தூசியாவாக இருக்கும், பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அவங்க சைலண்டானால் நம்ம ஓவர் திங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். என்னடா பண்ணோம், என்ன மிஸ்டேக் பண்ணோம், என்ன தப்பாக போச்சு, அவங்களுக்கு வேற யாராச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த சைக்கிளில் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் அந்த பர்சன், நம்மளோட பார்ட்னர் பற்றிய பெர்ஸ்பெக்டிவே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். நம்ம ஃபீல் பண்ணுற பெயினில் ஒரு டேஞ்சரஸான பியூட்டியும் இருக்குது. என்ன தெரியுமா? இட்ஸ் கீப் யூ அடிக்டட். ஒரு பர்டிகுலரான விஷயத்த உங்களை பயங்கரமாக அடிக்ட் பண்ண வைக்கிது. பெயின் கூட அந்த இடத்துல நம்மளை கம்ஃபர்ட் ஜோன் ஆக்கிடும். சரி, ஓகே, இந்த ட்ரூத் என்ன தெரியுமா? நம்ம லவ் பண்ணுற பர்சன் எல்லாம் நம்ம கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும்னு இல்லை, நம்ம கொடுக்குற லவ் திருப்பி அவங்க கொடுக்கணும்னு கிடையவே கிடையாது. சம் பீப்புள் கம் டு டீச் அஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சம் பீப்புள் கம் டு டீச் அஸ் எ டிட்டாச்மெண்ட். ஒரு பீப்புளும் ஒரு விஷயத்த லைஃப்பில் கற்றுக் கொடுத்துட்டு கண்டிப்பாக போவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த லெசன் எல்லாத்தையுமே லவ்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அவங்க போகட்டும்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம பயப்படாமல் இருக்கணும். பிகாஸ் இஃப் தே வேர் மீன் ஃபார் யூ, தே ஹேட் நெவர் மேக் யூ ஃபீல் அன்வான்டட். திங்க் பண்ணி பாருங்கள். இஃப் சம்மன் ட்ரூலி கேர்ஸ், உங்களை உண்மையாக ஒரு பர்சன் கேர் பண்ணி பார்க்குறாங்கன்னா, தே வில் நெவர் மேக் யூ பெக் ஃபார் அட்டென்ஷன். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்குமா? நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்க? நம்ம எல்லாரும் ஒரு தடவை யோசிக்கணும். என்ன தெரியுமா? we are ready to die for others. மற்ற பர்சனுக்காக நம்ம என்னென்ன செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும், பட் நாட் ரெடி டு live for ourselves. நமக்காக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக. லைக் எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த மேலோ ஃபீமேலோ யாரோ ஒரு பர்சன் அவனுக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்லுவாங்க. சாகிறது கூட ரெடின்னு சொல்லுவாங்க சில பேர். பட் அவங்களுக்காக என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத பற்றி அந்த சுச்சுவேஷனில் எதுவுமே திங்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம திங்க் பண்ணணும். நம்ம மைண்ட்குள்ளார நமக்கு செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஈகோ இருக்கக்கூடாது, பட் செல்ஃப் ரெஸ்பெக்டும் கண்டிப்பாக முக்கியம். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலன்னா, உங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கல உங்கள் பார்ட்னர் அப்படின்னா, அந்த இடத்துல உங்கள் பீஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரல, உங்களுக்கு ஒரு ரிப்ளை உங்கள் பார்ட்னர் கொடுக்கல, ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல உங்கள் பீஸ் டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. சில சமயம் அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒன்ஸ் ஒருத்தவங்க இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள சேஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கோல்ஸை நோக்கி நீங்கள்
சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் பயங்கரமா. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னா think about all those sleepless night you cried for someone. Use the pain to build yourself. Use the pain to build your strength. கண்டிப்பா எல்லா லைஃப்லயும் இந்த விஷயம் நடந்திருக்கும். நீங்க எல்லாத்தையுமே மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் டே அந்த பர்சனே உங்களை பார்த்து ரெக்ரெட் பண்ணுவாங்க. அது ஒரு மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம், உங்க பார்ட்னர். ஓகேவா, இவன் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டா அந்த அளவுக்கு ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஆனா அப்ப ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும், என்னன்னா I learned to love myself, not chase people anymore. நான் என்னோட செல்ஃப் லவ் பண்ணுறதுக்கே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால நான் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை சேஸ் பண்ண விரும்பலைன்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும். கொஞ்சம் முக்கியமான விஷயம், நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். லெட்டிங் கோ அப்படின்ற பாலிசி கண்டிப்பாக வரணும். லெட்டிங் கோ டஸ் நாட் மீன் யூ, இட் மீன்ஸ் யூ ஸ்டார்ட் கேரிங் ஃபார் யுவர் செல்ஃப் மோர். நம்ம அடுத்தவங்களை கேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுன்னு கிடையாது. இட் மீன்ஸ் நம்மளோட செல்ஃப் லவ், நம்மளை பற்றி அதிகமாக யோசிச்சு நம்மளே கேர் பண்ண போகிறோம். இந்த லெட்டிங் கோ அப்படின்ற பாலிசிக்குள்ளே போயிட்டு, அதே மாதிரி don't chase, don't beg, don't cry for attention. If they really want you, they had be here. உங்களுக்கு அந்த பர்சன் ரொம்ப முக்கியம், அந்த பர்சனுக்கு நீங்க ரொம்ப முக்கியம்னா கண்டிப்பா அவங்க கூட இருப்பாங்க, உங்களை விட்டு போக மாட்டாங்க. உங்க லைஃப்ல ஒருத்தர் போகணும்னா போகட்டும், அவங்க ஸ்டாப் பண்ணாதீங்க. அவங்களுக்கு அவங்களோட வேல்யூ இல்லைன்னு தான் நான் சொல்றேன். Learn to love the one person who will never leave you. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் டே யூ வில் லுக் பேக் அண்ட் தேங்க் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக எல்லாமே சொல்லுவீங்க. ஃபார் வாக்கிங் அவே ஃப்ரம் பீப்புள் ஹூ டிட் நாட் வேல்யூ யூ. உங்களை பற்றி யோசிக்காத பர்சன், உங்களை பற்றி புரிஞ்சுக்காத பர்சன் வந்து நீங்கள் தனியாக வந்துட்டீங்க. ரொம்ப நாள் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி லுக் பேக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. தட் டே யூ வில் ஸ்மைல் அண்ட் சே ஐ ஸ்டாப் சேசிங் பீப்புள் அண்ட் ஸ்டார்ட் சேசிங் பீஸ். உங்களோட லவ் லைஃபா இல்லை பெயின் ஆர் ஸ்டக்கில் இருக்கீங்கன்னா திஸ் இஸ் யுவர் டைம் டு மூவ் ஆன். இதுதான் கரெக்டான டைம். மூவ் ஆன் ஆகுங்க. பிகாஸ் ரியல் லவ் ஸ்டார்ட் வென் யூ லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஒரு ரியல் லவ்ன்றது ஃபஸ்ட்டு நம்மளே செல்ஃப் கேர் பண்ணிக்கணும், நம்மளை பற்றி யோசிக்கணும். அதுதான் வந்து ரியல் லவ். அதுக்கப்புறம் தான் வேற யாராக இருந்தாலுமே ஆப்போசிட்ல இருக்க புதுசு ஒரு பர்சன் பிடிக்குதுனாலுமே அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இஃப் யூ ஃபெல்ட், ரொம்ப டீப்பாக உங்களுக்கு ஃபெல்ட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. மேபி தே நீட் டு ஹியர் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. பை பை.